single day. Hi viewers, how are you all of you? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம லெசன் கொஞ்சம் பார்க்கலாம். இது அட்வைசஸ் அப்படிலாம் ப்ளூரலில் சொல்லலாமா சில நவுன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நம்ம. எப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இங்கிலீஷில் ஸ்போக்கனில் இருக்குது. அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தெரிஞ்சிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது பேசும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லெசன்ஸில் பார்க்கலாம். அட்வைஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அட்வைசஸ்ன்னு சொல்லலாமா, ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்முக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, மிஸ்டேக்ஸும் இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம. ஓகே, பிஃபோர் தட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாங்க லெசன் பார்க்கலாம். இப்போ ஸோ அட்வைஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அட்வைஸ் அப்படிங்கிற வார்த்தை ப்ளூரலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அட்வைசஸ்ன்னு கொடுத்துருக்குறோம் இல்லையா? இப்போ டோன்ட் சே ராஜு கேவ் மீ சம் குட் அட்வைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேயா? ஸோ அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ராஜுக்கு பதில் நாங்கள் நிக் அப்படின்னு ஒரு நேம் போட்டிருக்கிறேன். ஸோ நிக் கேவ் மீ சம் குட் அட்வைஸ் இப்படி தான் சொல்லணும். கேவ் மீ சம்னு வேர்டு போட்டுட்டோம் நம்ம. அப்போ அட்வைஸ் தான் சொல்லணும். அட்வைஸ் எப்போவுமே ப்ளூரலில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அட்வைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேயா? அதே மாதிரி அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ADVICE கொடுத்துருக்குறோம். இங்கே ADVISCயும் இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷில் ஒரு 2 டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ ப்ராக்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா PRACTICEன்னு எண்ணில் முடியும், SE அப்படின்னு எண்ணில் முடியும். CE அப்படின்னு முடிகிறது வேர்ப்லையும், SE முடிது நவுன்லையும் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு இதில் தனியாக பார்க்கலாம். இப்போ அட்வைஸ் அப்படின்னு சொல்கிறது நிக் கேவ் மீ ஆர் ராஜு கேவ் மீ குட் அட்வைஸ் அப்படி தான் சொல்லணும். சிங்குலரில் தான் நம்ம சொல்லணும், ப்ளூரல் ஃபார்ம் சொல்லக்கூடாது. ஸோ when we mean only one thing we say a piece of advice. ஓகே, நம்ம piece of advice அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப எக்ஸாக்டாக உள்ளது. ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். லெட் மீ கிவ் யூ அ பீஸ் ஆஃப் அட்வைஸ். நான் உனக்கு என்ன சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் அட்வைஸ். சொல்லலாமான்னு கேட்குறது தான் லெட் மீ கிவ் யூ அ பீஸ் ஆஃப் அட்வைஸ். ஸோ பீஸ் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்ஸாக்டாக கரெக்டான ஒரு சென்டென்ஸ் அது. ஸோ அட்வைசஸ் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அட்வைஸ் தான் யூஸ் பண்ணணும். சம் அட்வைஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். சில அறிவுரைகள் அந்த மாதிரி. அட்வைஸ்னால் அறிவுரைகள் தான் மீனிங் வரும் இல்லையா? ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்னென்னு பார்க்கலாம் நம்ம. இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? ஒரு செய்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, தகவல் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். அதை தான் நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஸோ இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது இது ப்ளூரலில் சொல்லக்கூடாது. இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னும் வராது நம்மளுக்கு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ டோன்ட் சே கேன் யூ கிவ் மீ எனி இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, செய்திகள், தகவல்கள் அப்படின்னு தமிழில் வரலாமே வந்தாலும் வரலாம். பட் இங்கிலீஷில் இன்ஃபர்மேஷன் ஃபார் போத் ப்ளூரல் அண்ட் சிங்குலர் we can use only one word, இன்ஃபர்மேஷன். தட்ஸ் ஆல். ஓகே, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் யூ கிவ் மீ எனி இன்ஃபர்மேஷன், அந்த எஸ்ஸை எடுத்துட்டோன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துடும். ஓகே, கேன் யூ கிவ் மீ எனி இன்ஃபர்மேஷன் அப்படி தான் சொல்லணும் நம்ம. இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம. இதிலே பார்த்தீங்கன்னா when we mean only one thing we say an item or a bit of information. ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறோம், ஒரு அட்வைஸ், ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் மட்டும் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்குறோம். he gave me a useful item of information அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, he gave me a useful item of information. ஸோ இங்கே ஆன் போலில் நம்ம ஓகேயா? ஸோ யூஸ்ஃபுல் ஐட்டம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ளூரலில் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எப்போவுமே போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் போத் ஃபார்ம் இட் கேன் பி யூஸ்டு ஒன்லி இன் சிங்குலர் ஃபார்ம், இன்ஃபர்மேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்க்கலாம். ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? வீட்டில் உள்ள கட்டில், மெத்தை, பீரோல் இது எல்லாமே நம்ம ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்கிறோம். மர ஜாமான் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு ப்ளூரலில் சொன்னால் ராங். அது வந்து அந்த வேர்டு இங்கிலீஷில் கிடையாது. அப்போ இது தமிழில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சருக்கு ஃபர்னிச்சர் சிங்குலர் மட்டும்தான். ப்ளூரலுக்கும் நம்ம வந்து ஃபர்னிச்சர் தான் யூஸ் பண்ணுறோம், சிங்குலருக்கும் ஃபர்னிச்சர் தான் யூஸ் பண்ணுறோம். எப்படி பார்க்கலாம்? அப்போ டோன்ட் சே ஃபர்னிச்சர்ஸ் ஆர் ஆஃபன் மேட் ஆஃப் வுட். ஓகேயா? ஃபர்னிச்சர்ஸ் வுட்டில் பண்ணுறது தான் நம்ம ஃபர்னிச்சர் சொல்கிறோம், மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள். ஓகே, இங்கே ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ப்ளூரலில் கொடுத்துருக்கோம், பொருட்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் இஸ் ஆஃபன் மேட் ஆஃப் வுட் அப்படி தான் சொல்லணும். ஸோ ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது எப்பொழுதுமே சிங்குலரில் தான் வரும், ப்ளூரலில் வராது. நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த ஃபர்னிச்சர் இஸ் எ சிங்குலர் நவுன் அண்ட் ஆல்வேஸ் டேக்ஸ் அ சிங்குலர் வேர்ப் அண்ட் ப்ரோனவுன். ஸோ இட் டேக்ஸ் ஆல்வேஸ் த சிங்குலர் வேர்ப் இஸ் லைக் தட். ஓகே, ஆர் இஸ் அந்த மாதிரி சிங்குலரில் தான் வரும். ஆர் வந்து நம்ம ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், அ பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் மீன்ஸ் ஒன் திங் ஒன்லி. ஓகே, ஸோ ஒரு ஃபர்னிச்சரை மட்டும் குறிக்கிறதுக்கு நம்ம வந்து அ பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுதான் இங்கிலீஷில் உள்ள ஒரு விஷயம். ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஃபர்னிச்சர் அப்படி தான் சொல்லணும். ப்ளூரலில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா சம் ஃபர்னிச்சர் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஐ பாட் சம் ஃபர்னிச்சர் ஃபார் மை ஹோம் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லாதீங்க, தட் இஸ் அ ராங் வேர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்க்கலாம். நம்ம லக்கேஜ். லக்கேஜ் நம்மளுக்கு நல்லா தெரியும், ஊருக்கெலாம் போகும்போது கொண்டு போகக்கூடிய பை இருக்கு இல்லையா, பேக்கேஜுன்னு சொல்லுவாங்க, லக்கேஜும் சொல்லுவாங்க. ஸோ லக்கேஜ் எப்படி சொல்லலாம்னா அதுக்கும் லக்கேஜஸ் அப்படின்னு நம்ம ப்ளூரலில் சொல்ல கிடையாது, அது ஒரு ராங்கான ஒரு யூசேஜ் தான், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஹேர் லக்கேஜஸ் ஆர் அட் த ஸ்டேஷன். ஓகே, ஸ்டேஷன் மீன்ஸ் அ பஸ் ஸ்டேஷன் ஆர் ரயில்வே ஸ்டேஷன் ஆர் எனிவேர் எல்ஸ், நோ ப்ராப்ளம். ஸோ ஹேர் லக்கேஜஸ் ஆர் அட் த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ எப்படி சொல்லலாம் இதை? ஹேர் லக்கேஜ் இஸ் அட் த ஸ்டேஷன். ஓகே, ஸோ ஹேர் லக்கேஜ் தான் சொல்லணும். ப்ளூரல் வந்து எஸ் போடக்கூடாது. லக்கேஜ்க்கு வந்து நீங்கள் எப்போவுமே எஸ் போடாதீங்க, எஸ் போட்டு சொல்லக்கூடாது. ஓகே, ஹேர் லக்கேஜ் இஸ் அட் ஸ்டேஷன், அதுதான் கரெக்ட். ஓகே, ஸோ பேக்கேஜ் இஸ் another word for luggage and can't be used in the plural either. So either of these words, where the luggage and package both cannot be used as plural form. That you must know this very clearly. Okay, so package is the other word for using the luggage, so we can't use both words in plural form. Luggages, either luggages or packages, it's wrong. Okay, so we can use a luggage, either luggage or package. Okay, so example you can see here, the package is ready for the train. Okay, so the package is ready for the train. So this is the correct sentence. You can use this sentence like this without putting s after the luggage and package. Okay, so let's see the next word, damage. So this is also the same, almost luggage, package, damage, like that, same spelled words. Okay, rhyming words. So the fire caused many damages அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. த ஃபயர் காஸ்ட் மெனி டேமேஜஸ்னால் அங்கே தீ பிடிச்சதுனால நிறைய சேதம் ஏற்பட்டுச்சு, நிறைய டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொல்கிறது தான் மீனிங், இதனுடைய டைரக்ட் மீனிங். பட் திஸ் இஸ் ராங் அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம். டோன்ட் சே த ஃபயர் காஸ்ட் மெனி டேமேஜஸ். ஓகே, இங்கே டேமேஜஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்குறோம் வேர்டு. ஓகேவா, அந்த இது தப்பு அப்படின்னு சொல்ல வரேன். டேமேஜ் தான் சொல்லணும், எஸ் சேர்க்கக்கூடாது. ஸோ த ஃபயர் காஸ்ட் மச் டேமேஜ், இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகே, ஸோ எது கரெக்டான சென்டென்ஸ்? த ஃபயர் காஸ்ட் மெனி டேமேஜஸ் இஸ் அ ராங் சென்டென்ஸ், பிகாஸ் டேமேஜ் கூட எஸ் சேர்த்துருக்குறோம், நிறைய டேமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பட் எப்படி சொல்லணும்னா மச் டேமேஜ் தான், அந்த நிறைய டேமேஜ் ஆகிருக்குது அப்படிங்கிறதுக்குள்ள மீனிங். த ஃபயர் காஸ்ட் மச் டேமேஜ். ஓகே, the plural form damages denotes money paid to make a good or loss. Okay, ஸோ அந்த டேமேஜஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா மணி பெய்டு டு மேக் குட் அ லாஸ். ஓகே, டு மேக் அ குட் அ லாஸ் மீன்ஸ் வாட்? நம்ம பணம் கொடுத்து இப்போ அடித்து நொறுக்கிறதுலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம அந்த டேமேஜஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சென்டென்ஸ் பார்க்கலாம். த இன்சூரன்ஸ் கம்பெனி பெய்டு த மேன் டேமேஜஸ். ஓகே, ஸோ த இன்சூரன்ஸ் கம்பெனி பெய்டு த மேன் டேமேஜஸ், நம்ம அந்த உருவாக்கிய சேதங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணுது, இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது. இங்கே டேமேஜஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஒர்க். ஸோ த ஒர்க் வந்து நம்மளுக்கு நிறைய பேர் நானே பார்க்குறேன், நிறைய பேர் பேசும்போது ஒர்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க்ஸ் அட் மை ஹோம், ஐ எம் டூயிங் ஆல் மை ஒர்க்ஸ், ஐ ஹேவ் மெனி ஒர்க்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஒர்க் அப்படிங்கிற வேர்டு வந்து ஒர்க்ஸ்ன்னு வரவே செய்யாது. ப்ளூரல் ஃபார்மில் வந்து எங்கே சொல்கிறோன்னா நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஹீ ஷீ இட், அங்கே வந்து யூஸ் பண்ணும்போது மெயின் வேர்ப் வந்து எஸ் சேர்த்து வரும் இல்லையா, சிங்குலர். அங்கே மட்டும்தான் இந்த ஒர்க்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்ற இடங்களில் ஒர்க்ஸு வந்து சொல்லவே கூடாது. தட் இஸ் ராங். ஓகே, ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு கம்பெனி, ஒரு ஃபேக்ட்ரி, அந்த மாதிரி நேமில் வரும். இப்போ பார்க்கலாம், நான் சொல்கிறேன். ஸோ டோன்ட் சே டுடே ஐ ஹாவ் மெனி ஒர்க்ஸ் அட் டு டூ. ஓகே, ஸோ டுடே ஐ ஹாவ் மெனி ஒர்க்ஸ் டு டூனா இன்றைக்கி எனக்கு நிறைய வேலை இருக்குது, செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் டுடே ஐ ஹாவ் அ மெனி ஒர்க்ஸ் டு டூ. பட் திஸ் இஸ் ராங், வி ஷுட் நாட் சே. நம்ம இது வந்து சொல்லக்கூடாது இப்படி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அப்போ எப்படி சொல்லலாம்னா, டுடே ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. ஓகே, ஸோ அந்த ஒர்க்ஸுக்கு வந்து நம்ம எப்படி போடுறோம், நிறைய வேலை இருக்கிறத வந்து என்ன சொல்கிறோம், லாட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறோம். லாட் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம எஸ் சேர்த்து சொன்னால் அதுவும் ராங்கான ஒரு இதுதான். ஸோ டுடே ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. ஓகே, அதுதான் கரெக்டான இது. அது வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, த ப்ளூரல் ஃபார்ம் ஒர்க்ஸ் மீன்ஸ் அ ஃபேக்ட்ரி ஆர் த ரைட்டிங்ஸ் ஆஃப் அன் ஆதர். ஸோ ஒர்க்ஸு சேர்ந்துருச்சுன்னா நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரிக்கு சொல்கிறோம். ஃபேக்ட்ரி எப்படி சொல்கிறோம், நீங்கள் ரோட்டில் சில டைம் பார்க்கலாம், முருகன் லேத் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. முருகன் வெல்டிங் ஒர்க்ஸ், ராஜு வெல்டிங் ஒர்க்ஸ், அனு லேத் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. போர்டு பார்த்துருப்பீங்க நீங்கள், நிறையா ஒர்க்ஸ்னு போட்டு சின்ன சின்ன ஃபேக்ட்ரி, வெல்டிங் ஒர்க்ஸ், லேத் ஒர்க்ஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன குறிக்குதுன்னா அந்த ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது தான் அந்த ஒர்க்ஸ் அப்படிங்கிற மீனிங். ஸோ ஒர்க்கு கூட எஸ் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஃபேக்ட்ரி மீனிங் ஆகிடுது. இல்லைன்னா இன்னொரு மீனிங் என்னென்னா ரைட்டிங்ஸ் வந்து சொல்கிறோம். நம்ம ஒரு ஆத்தர் வந்து ஒரு எழுத்தாளர் நிறைய எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லா ரைட்டிங்ஸையும் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒர்க்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. த ஒர்க்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஆர் மெனி. ஓகே, ஒர்க்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் மீனா என்னது சொல்லலாம், ஷேக்ஸ்பியர் வந்து நிறைய எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், த ஒர்க்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஆர் மெனி அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் செப்பரேட் சென்டென்ஸ், அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ விசிட்டட் த ஸ்டீல் ஒர்க்ஸ். ஸோ ஸ்டீல் கம்பெனின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்டீல் ஒர்க்ஸ் அப்படின்னு போர்டு போட்டுருப்பாங்க. ஸ்டீல் ஒர்க்ஸ்னால் என்ன அர்த்தம், ஸ்டீல் கம்பெனி அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறோம் நம்ம, த ஒர்க்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஆர் மெனி இஸ் டிஃப்ரெண்ட். ஐ விசிட்டட் த ஸ்டீல் ஒர்க்ஸ்னால் அந்த ஸ்டீல் கம்பெனிக்கு, ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன், விசிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் சொல்கிறோம். அப்போ ஒர்க் வந்து எஸ் சொல்லாதீங்க, எப்போவுமே மறந்துடாதீங்க. இது பார்க்கக்கூடிய வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாருமே ஒர்க்ஸ் வந்து உங்கள் லைஃப் வரைக்கும் மற்ற வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், மற்றவங்ககிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள், ஒர்க்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஒர்க்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே இடம் ஹீ ஷீ இட்க்கு வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஷீ ஒர்க்ஸ் அ லாட், ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே எஸ் போட்டு தான் ஆகணும். மெயின் வேர்புக்கு வந்து எல்லா வேர்பும் மெயின் வரும்போது தேர்ட் பர்சன் சிங்குலர் நம்ம எஸ் போடுறோம், அங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மற்ற ஒர்க்ஸ் வந்து வேறு எந்த இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய வேலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம், லாட் ஆஃப் ஒர்க் அப்படி தான் சொல்லணும். லாட் ஆஃப் ஒர்க்ஸும் சொல்லக்கூடாது, மெனி ஒர்க்ஸும் சொல்லக்கூடாது. ஸோ இது ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் பார்த்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரக்டர். யூ நோ வெரி வெல் அபவுட் தி கேரக்டர். ஓகே, கேரக்டர்னால் நம்ம சினிமாவில் ஒரு கேரக்டர் சொல்கிறோம், நம்மளுடைய சொந்த கேரக்டர் சொல்கிறோம், அவனுடைய கேரக்டரே சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேரக்டர் ஹேஸ் a lot of meanings. Okay, so now let's see the information here. The school builds good characters. Okay, the school builds good characters. என்ன பள்ளியில் வந்து நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்குறாங்களே, அதை தான் நம்ம சொல்கிறோம் the school builds good characters அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்படி சொல்லக்கூடாது, அப்படி டோன்ட் சேன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, த ஸ்கூல் பில்ஸ் குட் கேரக்டர்ஸ் அப்படின்னு. ஏன்னா இங்கே எஸ் சேர்த்துருக்குறோம் கேரக்டருக்கு அடுத்தது, அது என்ன மிஸ்டேக்குன்னு பார்க்கலாம். த ஸ்கூல் பில்ஸ் குட் கேரக்டர் தான் சொல்லணும், கேரக்டர்ஸ் சொல்லக்கூடாது. ஓகேயா, ஸோ நம்ம புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு. ஸோ கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் வந்து வராது, சிங்குலரில் தான் வரும் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எக்ஸெப்ஷன் பார்க்கலாம். The plural form characters denotes the letters of the alphabet or the people in a book or play. Okay, ரெண்டு இடத்துல கேரக்டர்ஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து லெட்டர்ஸ் ஆஃப் த ஆல்ஃபபெட், ஆல்ஃபபெட்டில் உள்ள லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏபிசிடி, இது இங்கே கேரக்டர்ஸ். ஓகே,
ஸோ டினோட்ஸ் த லெட்டர்ஸ் ஆஃப் த ஆல்ஃபபெட். அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டர்னு சொல்லலாம். ஏ இஸ் ஒன் கேரக்டர், பி இஸ் ஒன் கேரக்டர், சி இஸ் ஒன் கேரக்டர். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் இன் அ புக் ஆர் பிளே. ஒரு புக்கு படிக்கிறோம், அந்த புக்கில் வரக்கூடிய நபர்கள் கேரக்டர் வரும் இல்லையா, நாடகம் இருக்கும், பிளே இருக்கும், அதில் வந்து ஒவ்வொரு ரோலாக வரும் இல்லையா, அதைத்தான் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே தான் கேரக்டர்ஸ் ஆஃப் திஸ் புக், திஸ் பிளே இஸ் குட், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து லெட்டர்ஸ் ஆஃப் த ஆல்ஃபபெட் அண்ட் பீப்புள் இன் அ புக் ஆர் பிளே, அதுதான் யூஸ் பண்ணுறோம். மற்ற ஜென்ரலாக பேச்சு வழக்கில் நம்ம சொல்லும்போது கேரக்டர் எல்லாம் கேரக்டர்னு தான் சொல்லணும், கேரக்டர்ஸ் சொல்லக்கூடாது. ஓகே, ப்ளூரல் ஃபார்ம் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹேர். நம்மளுக்கு நல்லா தெரியும் முடி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹேரும் நம்ம ப்ளூரலில் யூஸ் பண்ணக்கூடாது, மறந்துடாதீங்க. தட் மேன் ஹேஸ் லாங் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேயா? ஸோ அது எப்படி சொல்லலாம்னா தட் மேன் ஹேஸ் லாங் ஹேர் தான் சொல்லணும். ஹேர் சிங்குலரில் தான் வரும், ப்ளூரலில் வராது, வரவே வராது. when we use hair to denote a single thread, the plural form is has. ஒரு த்ரெட் நம்ம சாப்பிடும்போது ஒரு முடி மட்டும் எடுப்போம் இல்லையா சாப்பாட்டில் இருந்து, அதுக்கு நம்ம ஹேர் த்ரெட், அந்த ஒரு த்ரெட்டு சிங்கிள் த்ரெட்டுன்னு சொல்கிறோம், அதை ஹேர்னு சொல்கிறோம். அதே 2 த்ரெட்டு வந்ததுன்னா 3 த்ரெட்டு வந்துன்னா ஹேர்ஸ்ன்னு சொல்லலாம், அவ்வளோதான். நம்ம பொதுவாக ஹேர்ஸ்ன்னு நம்ம முடிக்கு வந்து சொல்லக்கூடாது. முடியே சொல்லும் பொழுது ஹேர் தான் சொல்லணும், ஹேர்ஸ் சொல்லக்கூடாது. சாப்பாட்டில் சில டைம் 2-3 முடி இருந்ததுன்னா ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ப்ளூரல் ஃபார்ம் அங்கே தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஃபவுண்ட் 2 லாங் ஹேர்ஸ் இன் மை ஃபுட். இதுக்கு அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? நான் 2 நீளமான முடி என் சாப்பாட்டில் கிடந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே ஹேர்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். அப்போ இது வந்து முடி இண்டிவிஜுவலாக இருக்குது, 1 2ன்னு நம்ம என்ற மாதிரி கிடக்குது சோறில் சாப்பாட்டில், அதனால் நம்ம அந்த ஹேர்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். மற்ற பேச்சு வழக்கில் லாங் ஹேர், ஷார்ட் ஹேர், இது எல்லாமே நம்ம ஹேர் தான் யூஸ் பண்ணணும், எஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் த பிரெட். பிரெட் நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்மளுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு பிரெட்டு ஜாம் சாப்பிட்றதுக்கு. ஸோ பிரெட்ஸ் ஆர் சோல்ட் அட் த பேக்கர்ஸ். பேக்கர்ஸ்னால் ரொட்டி கடை, அந்த கடை சொல்கிறோம் இல்லையா, பேக்கரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் பேக்கர்ஸ். ஸோ பிரெட்ஸுன்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, பிரெட் எப்பவும் சிங்குலரில் தான் வரும். பிரெட் வில் நெவர் கம் in plural form. The breads is a wrong. Okay, so breads are sold at the baker is a wrong. You don't say. And how to say this? Bread is sold at the bakers. Bread தான் போட்டிருக்கிறோம், is தான் போட்டிருக்கிறோம், பார்த்தீங்களா? ஸோ பிரெட்னு சிங்குலரில் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ப்ளூரலில் வந்து நிறைய பிரெட் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம்? We can say a loaf of bread and loaves. Okay, loaf of bread and loaves. loafனா ஒரு பீஸ் ஆஃப் பிரெட் வந்து சொல்லலாம், 2 loaf of bread அப்படின்னு சொல்லலாம், 2 பிரெட்டுக்கு 3 loaf of bread. ஆர் loavesனா ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, எஃப்க்கு அடுத்து விஎஸ் போட்டிருக்கிறோம். ஸோ loaves of bread இந்த மாதிரி தான் சொல்லணும். பிரெட்டுக்கு ப்ளூரல் ஃபார்ம் எப்படி சொல்லணும்? loaf of bread or loaves of the bread. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I bought a loaf of bread, 2 3 or loaves, whatever maybe it is. Okay, so I bought a loaf of bread. அதுதான் கரெக்டான ஆன்சர், அதுதான் கரெக்டான சென்டென்ஸ். நீங்கள் சொல்லும் பொழுது அப்படி தான் சொல்லணும். ஓகே, ஸோ பிரெட்டும் பார்த்தீங்கன்னா சிங்குலரில் வராது, ப்ளூரலில் வராது, சிங்குலர் தான் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஷ். ஃபிஷ்ஷுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் நம்ம. எஸ்டர்டே we had fishes for dinner. ஸோ நேற்று ராத்திரி நாங்கள் ஃபிஷ் சாப்பிட்டோம் டின்னருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நைட்டு சாப்பிட்டது ஃபிஷ் அப்படின்னு. இங்கே ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபிஷ்ஷஸும் it comes never as plural form, it never comes as a plural form. You don't forget at any time. Okay, the viewers, please understand, fish you can use only by the singular. Fish, F-I-S-H. ஃபிஷ் வந்து எப்போவுமே சிங்குலரில் தான் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் யூஸ் பண்ணக்கூடாது. எஸ்டர்டே we had a fish for dinner, அதுதான் சேன் கொடுத்துருக்கு, இப்படி தான் நம்ம சொல்லணும், புரியுதா? ஸோ ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஃபிஷ் தான் சொல்லணும். அப்போ நிறையா ஃபிஷ் இருக்குது. ஃபிஷ்ஷுன்னா எப்படி சொல்லலாம்? ஃபிஷ் ஆஸ் அ ஃபுட் ஆர் இன் பல்க் அப்படின்னா லார்ஜ் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். ஃபிஷ் அப்படின்னாலே அது ப்ளூரல்லே வந்துடும், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. We rarely use the plural form fishes which denotes fish individually. Okay, let's see one sentence here. I caught 3 small fishes. Okay, ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒரு சின்ன 3 மீன் பிடிச்சேன் குளத்தில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஐ காட் 3 ஸ்மால் ஃபிஷ்ஷஸ். ஓகே, இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கேயுமே ஸ்மால் 3 ஃபிஷ் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சுது. ஜென்ரலாக நடப்பில் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்களும் பேச்சு வழக்கில் வந்து சிங்குலர் ஃபிஷ்னே யூஸ் பண்ணுங்கள், ஃபிஷ்ஷஸ் யூஸ் பண்ண வேண்டாம், அது கரெக்ட் கிடையாது.
ஓகே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ அநேகமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எதெல்லாம் சிங்குலரில் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போ பார்த்தோம் நம்ம. ஹாய் வியூவர்ஸ், நம்ம வந்து இப்போ என்ன பார்த்தோம், சிங்குலரில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய சில நவுன்ஸ்லாம் பார்த்தோம் நம்ம. அது ப்ளூரலில் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்து கண்டிஷன்ஸும் ரூல்ஸும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கணும். ஓகே, நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்காக வேண்டி ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ஆலையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் கூட ஒரு 2-3 வியூஸ் வரும் இல்லையா. அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கீழே உங்கள் சஜஷன்ஸ். வந்து இந்த வீடியோவில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ, என்னோடய வாய்ஸ் கிளாரிட்டி இல்லை, எக்ஸ்ப்ளனேஷன் சரியில்லை, எதுனாலும் ஒரு ப்ராப்ளம். ஏன்னா நான் ஒரு வீடியோ வந்து போடுறோம், 4 பேர் பார்க்கணுன்னு தான் போடுறோம் இல்லையா. நம்ம அப்போ வந்து த ஆடியன்ஸ் ஆர் த வியூவர் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட். அவங்க வந்து அவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு போட முடியாது, அவங்களுடைய இஷ்டத்துக்கு தான் நம்ம பண்ண முடியும். பார்த்துட்டு நீங்கள் நிறை குறைகள் வந்து சஜஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் சப்போஸ் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். என்ன கிளிக் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதையும் கிளிக் பண்ணலாம். பட் அது ரீசன் வந்து கீழே கொடுங்க, நான் தான் டிஸ்லைக் பண்ணேன், இதுக்கு தான் டிஸ்லைக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னை திருத்திக்கலாம், நம்மளும் திருத்திக்கலாம் வீடியோ போடுறவங்க இல்லையா. ஓகே, பாய் வியூவர்ஸ், வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ வித் அ நியூ லெசன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தில் குமார். பாய், டேக் கேர்.